வேதாந்தம் மேலே தொடர்ந்து சொன்னார். அவள் அருகே உட்கார்ந்திருந்த வாலிபன் பட்டிக்காட்டு சனியன் என்று கூறிவிட்டு என்னை அடித்து விடுகிறவன் போல் விழித்து பார்த்தான். நான் வாயை திறந்து ஏதும் பேசுவதற்குள் கார் காற்றாக பறந்து விட்டது. மயிரிழை தப்பியது. கொஞ்சம் பிசகி இருந்தால் இத்தனை நேரம் யமலோகத்தில் இருந்திருப்பேன். யார் அந்த பெண்மணி? காரை ஆகாய விமானமாக எண்ணிக்கொண்டு ஓட்டுகிறவளை இதுவரை இந்த ஊரில் நான் பார்த்ததில்லையே என்றார். இந்த ஊருக்கு வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஊரில் உள்ள அத்தனை பேரும் உனக்கு அறிமுகமாகி விடுவார்களா என்ன? உன்னை கொல்ல பார்த்த அந்த அம்மாள் கடந்த சில மாதங்களாக இந்த ஊரில் இல்லை. இன்று காலைதான் வந்தார்கள் என்று கூறிவிட்டு சுந்தரேசன் சிரித்தார். அந்த அம்மாள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஒன்று, இப்படி காரை கடும் வேகத்தில் ஓட்டினால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவள் யாரையாவது கொன்று விடுவாள். அது மட்டும் நிச்சயம் என்றார் வேதாந்தம். வேறு யாரையும் கொல்ல மாட்டாள். ஒரு நாள் தன்னைத்தானே கொன்று கொள்ளப் போகிறாள் அந்த பெண்மணி. காரிலே தான் அவளுக்கு சாவு என்று ஜோசியம் சொல்வேன் என்று வெறுப்பாக சொல்லி சுந்தரேசன் கை கழுவ எழுந்தார். காபியை பருகிவிட்டு கையை கழுவி கொண்டு மறுபடி ஊஞ்சலில் வந்து அமர்ந்த வேதாந்தம் இடுப்பை தடவி எதையோ தேடி எடுத்தார். இந்தாப்பா, உன் வீட்டு வாயிலில் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் என்று சொல்லி காகித உரை ஒன்றை அவரிடம் நீட்டினார் வேதாந்தம். அதை பார்த்த வைத்தியர் தாம் சற்று முன் சௌமுனிக்கு அளித்த மாத்திரை பொட்டலமாக இருப்பதைக் கண்டு துணுக்குற்றார். உன்னை கொல்ல பார்த்தாலே அந்த பெண்மணிக்கு கொடுத்த மருந்து இது. சரி, போகட்டும் என்று கூறிவிட்டு அசட்டையாக அதை மேஜை மீது போட்டார். காகித உரை மீது ஸ்ரீமதி நாராயணன் என்ற பெயரை கவனித்தேன். அப்படியென்றால் இந்த பெண்மணி அந்த இரும்பு பெட்டி வியாபாரி நாராயணனின் மனைவி என்று சொல். அடடா, அப்படியா சங்கதி? அழகான பெண் என்றதனால்தான் அந்த ஆசாமி வயது காலத்தில் அவள் வலையில் விழுந்து விட்டிருக்கிறான். அந்த பயல் மூத்த மகன் கிரிதரனா? அப்படி பேச மாட்டானே அவன். எப்போதோ ஒரு முறை அவனிடம் நான் பேசியிருக்கிறேன். அடக்கமான வாலிபன் போல்தான் தெரிந்தது. ஒரு சமயம் அழகான சித்தியின் பக்கத்தில் உட்கார்ந்த மகிமையினால் புத்தி தடுமாறிவிட்டதோ என்னவோ. அவசரக்காரி, மருந்து பொட்டலத்தை கீழே தவறவிட்டு போயிருக்கிறாள். பெரிய அசத்து போல இருக்கிறது என்று படபடவென்று பொறிந்து தள்ளினார் வேதாந்தம். மருந்து பொட்டலத்தை அவள் விட்டு போகவில்லை, வேண்டாம் என்றே விட்டெறிந்து விட்டு போயிருக்கிறாள். அத்தனை கர்வம். இன்னும் சில நாட்களில் நீயே அவளை பற்றி சகலமும் தெரிந்து கொள்வாய். நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நீ அவள் அருகில் பார்த்த வாலிபன் கிரிதரன் அல்ல என்றார் சுந்தரேசன் வறட்சியான குரலில். அடடா, அவன் தம்பியா? அப்படியே சாயலில் கிரிதரன் போல் இருக்கின்றானே என்றார் வேதாந்தம் வியப்புடன். வெளியூரிலிருந்து அவனும் இன்றுதான் ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறான். மேலும் அவனை உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இந்த ஊரில் அநேகருக்கு அவனை அதிகம் தெரியாது. உற்று கவனித்தால் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நன்றாக தெரியும். கிரிதரனின் வலது கன்னத்தில் ஒரு சிறு தழும்பு உண்டு. தம்பியை விட அவன் கொஞ்சம் உயரமாக இருப்பான். நடத்தையிலும் 2 பேரும் மிகவும் மாறுபட்டவர்கள் என்றார் வைத்தியர். தேல் கூட்டிவிட்டது போல் ஊஞ்சலிலிருந்து வேதாந்தம் துள்ளி எழுந்து நின்றார். கையை படக்கென்று உதறினார். சுந்தரம், இப்போதான் என் மூளையில் பளிச்சென்று ஒரு விஷயம் புலப்படுகிறது. இந்த அம்மாள் ஸ்ரீமதி நாராயணன் எனக்கு முன்பின் அறிமுகமில்லாத புதிய பெண்மணி அல்ல. எங்கேயோ இதற்கு முன் இவளை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன் என்றார் உற்சாகமாக. எங்கே பார்த்திருக்கிறாய்? யார் இவள் என்று சொல். எனக்கும் அவளது பூர்வீகத்தை அறிய மிகவும் ஆசையாக தான் இருக்கிறது என்று வைத்தியர் ஆவலுடன் கேட்டார். அதுதானே தெரியவில்லை. எங்கே என்றும் புரியவில்லை. அந்த வட்ட வடிவமான முகம் என் ஞாபகத்தில் நிழல் போல் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அவகாசம் கொடு. இவளை இதற்கு முன் எங்கே பார்த்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறேன் என்றார் வேதாந்தம். பட்டுப்புடவை கடை பட்டாபி ஒரு நீண்ட கொட்டாவி விட்டார். பகல் உணவுக்கு பிறகு அவர் வீட்டின் முன் அறையில் ஒரு மிருதுவான சோபா மீது காலை நீட்டியபடி சாய்ந்து கிடந்தார். கடைக்கு ஓட வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு இருக்கவில்லை. சரக்கு எடுக்க வருகிறவர்களை கவனித்துக் கொள்ள கடையில் ஒரு குமாஸ்தாவும் 2 விற்பனையாளர்களும் இருந்தனர். முதலாளி கட்டாயம் கூட இருந்து கவனிக்க வேண்டும் என்பதற்கு அப்படி ஒன்றும் வியாபாரம் சமாளிக்க முடியாதபடி இருக்கவில்லை. உண்மையில் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு அவரது கடை வியாபாரம் தூங்கி கொண்டிருந்தது. சோம்பேறித்தனமும் உண்ட மயக்கமும் கண்களை அழுத்தவே கடையுடன் போட்டியிடுகிறவர் போல் அவர் நீண்ட குரட்டைகளை எழுப்பிக் கொண்டு சில வினாடிகளில் நித்திரை உலகத்திற்குள் பிரவேசித்து விட்டார். குளுமையாக வீசிய தென்றலின் சுகத்தை அனுபவித்த வண்ணம் கனவு உலகிலே வளைய வந்து கொண்டிருந்த பட்டாபி ஏதோ பூகம்பத்திலே அகப்பட்டு திகைப்புற்றவர் போல்
திடுக்கிட்டு அலறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். திடும் திடும் என்று வீடு அதிரும்படி மாடி அறையில் அவரது அருமை குமாரி செய்து கொண்டிருந்த நாட்டிய பயிற்சிதான் ஒரு பயங்கர கனவாக மாறி அவரை எழுப்பி உட்கார வைத்து விட்டிருந்தது. முகத்திலும் மார்பின் மீதும் அரும்பி இருந்த வியர்வை துளிகளை மேல் துண்டால் துடைத்து கொண்டு, அடச்சே, தூக்கத்திற்கு பெரிய சத்துருவாக இருக்கிறாளே என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தார். மைனா, மைனா என்று தமது செல்வ திருமகளை அதட்டி அழைத்து, போதும், நிறுத்து உன் நடனத்தை என தடுத்து அடக்க அவர் உள்ளம் ஆத்திரப்பட்ட போதிலும் உதட்டில் வார்த்தைகள் வர மறுத்தன. மகள் மேல் கொண்டிருந்த மகத்தான பாசம் அவர் வாய்க்கு பூட்டு போடவில்லை. மனைவியிடம் கொண்டிருந்த பயம்தான் அவர் தொண்டைக்கு தாளிட்டு விட்டிருந்தது. மேலே என்ன செய்யலாம் என யோசித்தபடி எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடக்கலுற்றார். அவரது ஏக புத்திரி சௌபாக்கியவதி மைனாவதியோ மாடி கட்டடம் முழுவதையும் தந்தையின் தலையில் இடித்து கொட்டிவிட புறப்பட்டவள் போல் திடும் திடுமென நடனமாடிக்கொண்டிருந்தாள். அடுத்த வாரம் நடக்கவிருந்த மாதர் சங்கத்து வருடாந்திர விழாவில் அவள் நடன நாடகம் ஒன்றில் பங்கெடுத்து கொண்டிருந்தாள். அப்படி ஒன்றும் அவள் நடனக்கலையில் ஊர்வசியும் அல்ல, ரம்பையும் அல்ல. மாதர் சங்கத்து தலைவி தங்கமணி அம்மாளின் செல்வ குமாரத்தியாயிற்றே என்று நிகழ்ச்சி நிரலில் அவளுக்கும் ஒரு இடம் கொடுத்து விட்டார்கள் விழா குழுவினர். தனக்கு கொடுத்த பாகத்தை டக்கென்று பற்றி கொண்டு இரவும் பகலும் ஒழிந்த நேரமெல்லாம் அபிஷேகிக்கத் தொடங்கினாள். பல்லை கடித்து கொண்டு ஏதேதோ தமக்குள்ளே முனகிய வண்ணம் பட்டாபி கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கமாக முன் அறையை வட்டமிட்டார். மேடை ஏறி பெண்கள் பாடுவது, சதிர் ஆடுவது, நாடகங்களில் நடிப்பது போன்ற விஷயங்கள் அவருக்கு என்றுமே பிடித்தவை அல்ல. குடும்ப பெண்களுக்கு அடுப்பாங்கரையை விட்டு வெளியில் என்ன வேலை என்ற கொள்கையுடைய ஒரு அப்பாவி அவர். ஆனால் அவரது சகதர்மிணி தங்கமணி அம்மாளுடைய அபிப்பிராயங்கள் அதற்கு ஏறுமாறாக இருந்தன. சந்திர மண்டலத்தை தாவி கொண்டு ஓடுகிற இந்த காலத்தில் பழைய பஞ்சாங்கத்தை புரட்டாதீர்கள். போதும் உங்கள் வேதாந்தம். யாராவது சிரிக்கப் போகிறார்கள். நாளைக்கு ஒரு வரன் வந்தால் பெண்ணுக்கு ஆடத் தெரியுமா என்றுதான் முதல் கேள்வி இருக்கும். பாடத் தெரியாத பெண்களை பெரிய இடத்து வரன்கள் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். நீங்கள் இந்த விஷயங்களில் குறுக்கிட வேண்டாம் என்று பெரிய அதட்டல் போட்டுவிட்டு தன் மகளுக்கு நாட்டிய கலையில் கொஞ்சம் பயிற்சி ஏற்பட மிகவும் பாடுபட்டிருந்தாள். ஜலங்கண்டான் என்ற நகர் சென்னையை போன்று பெரிய நகரம் அல்லாததால் நாட்டியம் சொல்லிக் கொடுப்பதற்கு தேர்ந்த நட்டுவானர்கள் கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. அரும்பாடுபட்டு அருகில் ஒரு கிராமத்தில் இருந்த கோயில் நட்டுவனார் ஒருவரை கொண்டு மைனாவதிக்கு கொஞ்ச காலம் சிச்சை சொல்லி வைத்திருந்தாள். 6 மாதத்தில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அம்மாள் போட்ட உத்தரவை கேட்ட நட்டுவனார், நமக்கென்ன, தொலையட்டும் என்ற அலட்சிய மனப்பான்மையில் 10 காணி நிலத்திலே பிடிக்கீரை விதையை வாரி இறைத்தது போல் ஒரு சில உருப்படிகளை மட்டும் சொல்லி வைத்துவிட்டு தமக்கு உரித்தான தட்சணைகளை பெற்றுக்கொண்டு நடையை கட்டிவிட்டிருந்தார். முதலாக ஜலங்கண்டானில் தன் செல்வ மகள்தான் நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்று அரங்கில் ஏறினாள் என்ற பெருமையும் புகழும் தனக்கு கிடைக்க வேண்டி தங்கமணி அஞ்சாமல் 2000 ரூபாய் வரை அரங்கேற்ற வைபவத்திற்காக செலவிட்டாள். இது அக்கிரமம், அநியாயம் என்று கூச்சலிட்டு கொக்கரிக்க வேண்டும் என்று உள்ளம் கொதித்த போதிலும் பட்டாபி தலையை ஆட்டிக்கொண்டு மௌனமாக இருந்து தொலைக்க வேண்டியிருந்தது. அவருக்கு என்றுமே தங்கமணியை எதிர்த்து பேச துணிவு இருந்ததில்லை. பிறந்தகத்திலிருந்து அவள் கொண்டு வந்த செல்வத்தின் நிழலிலே சுகமாக மனிதனாக உலவியதன் பயனாக அவருக்கு மனைவியை மிரட்ட என்றுமே சக்தி இருந்ததில்லை. தங்கமணி அம்மாளும் என்று அதட்டினால் மூச்சித்து விடும் ஒரு அபலையும் அல்ல. 6 அடி உயரத்திற்கு வாட்ட சாட்டமாக வளர்ந்து நின்ற அவளது கம்பீரமான தோற்றத்தைக் கண்டு கதி கலங்காத வாண்டு பயல்கள் ஜலங்கண்டான் நகர் வீதியில் யாருமே கிடையாது. என்ன சொன்னீர்கள் என்று ஒரு கூச்சல் போடும்போது தங்கமணியின் தொண்டை கண்டாமணியாக முழங்கும். அதை கேட்டு மெய் பதறி நடுங்கி போகும் பெண்களுக்கு அவள் வாயில் விழுந்து புரள தைரியம் ஏது? ஆணாக படைக்கவிருந்த பிரம்மதேவன் பெண்ணாக பிறப்பித்து தவறு செய்துவிட்டான் என ஒரு சில ஆடவர்கள் அவளை பற்றி உள்ளூர் அபிப்பிராயப்பட்டது உண்டு. மிடுக்கான நடையும் துடிப்பான பேச்சும் யாரையும் வாய் வீச்சினால் வென்றுவிடும் துணிச்சலும் நிறைந்த தங்கமணி அம்மாள் ஜலங்கண்டானில் பிரசித்தி பெற்ற பெண்மணியாக விளங்கியதில் வியப்பே இல்லை. நகரிலே கீர்த்திமிக்க நாரிமணியின் நாயகன் என்ற பதவியை தவிர பட்டாபிக்கு வேறு பட்டமோ பதவியோ சொந்தமாக ஒன்றும் இருக்கவில்லை. எனினும் ஆண்மகன் என்று பெயரை சுட்டிக்கொண்டு அடுப்பாங்கரையில் விழுந்து கிடப்பது தகாது என எண்ணி ஒரு சில வருஷங்களுக்கு முன்புதான் நகரத்து கடைத்தெருவில் பட்டுப்புடவை கடை ஒன்றை திறந்திருந்தார். வியாபார உலகத்தில் அவருக்கு அனுபவம் 0 என்று குறை ஒருபுறம் இருக்க, அந்த சிறிய நகரத்தில் அடுத்தடுத்து போட்டியாக பல கடைகள் திறக்கப்பட்டு விட்டன. கல்யாணம் பண்டிகை மாதங்களை தவிர எல்லா கடைகளிலும் வியாபாரம் எப்பொழுதும் மந்தமாக தான் இருந்தது.
பட்டாபி அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை. சரக்கு குவிந்து கிடக்கிறதே, எப்படி இவைகளை அப்புறப்படுத்தப் போகிறோம் என்று ஒரு நாளும் அவர் அஞ்சவே இல்லை. விற்காத புடவைகள், விலை போகாத தினுசுகள், புதிதாக விற்பனைக்கு வந்த புதிய மோஸ்தர் சரக்குகள் என்று எதை கண்டாலும் தனக்கு வேண்டுமென அவரது தர்ம பத்தினி கடை அலமாரிகளிலிருந்து வாரிக்கொண்டு தனது கற்பூர பெட்டிக்குள் அடைத்து வைத்து கொண்டதனால் அவருக்கு வியாபாரமாகவில்லை என்ற மனக்கசப்பு இருந்ததே இல்லை. ஐயா பட்டுப்புடவைக்காரர் என்பதை விளம்பரப்படுத்துகிறவர்கள் போல் அம்மாவும் பெண்ணும் எந்த ஒரு வைபவத்திலும் முழக்கரை ஜருகி வேலை செய்த ஆடைகளிலே மின்னினார்கள். தலையை தடவிக்கொண்டு பட்டாபி மீண்டும் ஒரு கொட்டாவி விட்டார். பரீட்சைக்கு படிக்கும் மாணவனை விடாது துரத்துவது போல் தூக்கம் அவரை இன்னமும் விடாது வதைத்து கொண்டிருந்தது. கைகளை உதறியும் ஆட்டியும் நீட்டியும் முன்னறையில் பலமுறை நடந்தும் கூட நித்ரா தேவி அட்டையாக அவரை போல் ஒட்டி கொண்டு ஆட்டி கொண்டிருந்தாள். சமையல் அறைக்குள்ளாவது சென்று கட்டமணியை இழுத்து போட்டுக்கொண்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் என்ன என்று இடையே ஒரு எண்ணம் உதித்தது அவரது மூளையில். குழந்தை தனியாக இருப்பாள், நீங்கள் எங்கேயாவது பின் அறையில் போய் படுத்துக்கொண்டு தூங்கி விடாதீர்கள், முன் அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு இருங்கள், உதவியாக இருக்கும் என்று உத்தரவு போட்டுவிட்டு டெலிஃபோனில் யாராவது கூப்பிட்டாலும் பதில் சொல்ல தங்கமணி பகல் சாப்பாட்டிற்கு பிறகு அடுத்த தெருவுக்கு ஏதோ ஒரு காரியமாக தமது அத்தை வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். மனைவியின் உத்தரவை எண்ணி எரிச்சல் தாளாது பற்களை பலமாக கடித்து கொண்டு வேகமாக உலாவினார் பட்டாபி. கட்டிடமே அதிர்ந்து தலையில் விழுந்து விடும் மாதிரி மேல் அறையில் நாட்டிய பயிற்சி வேகமாக வளர்ந்து கொண்டு போனது. அவரது ஆத்திரத்துக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தது. முடிவில் அவராலேயே சகிக்க முடியவில்லை. தொண்டை கிழிந்து போகும்படி உரத்த குரலில் மைனா மைனா என்று மகளை கூப்பிட்டார். அப்பா என அலறிக்கொண்டு மாடிப்படி வழியே ஓடி வந்தாள் 15 வயது சிறுமி ஒருத்தி. பூசினார் போல் பருத்து செழுமையாக பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கு போல் காட்சியளித்த அவள் அப்படி அபாரமான அழகி ஒன்றுமில்லை. பணமும் பருவமும் களைகட்டிய முகத்தில் கபடமற்ற சிரிப்பின் சாயை அழகு செய்ததனால் பார்க்க கவர்ச்சிகரமாக இருந்தாள். ஒரே மூச்சாக ஆடிய ஆட்டத்தினால் நெற்றியில் வியர்வை துளிர்த்து முத்துக்களாக கன்னங்களின் மீது வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்த வாராத கூந்தல் பறந்து நெற்றி மீதும் முகத்தின் மீதும் புரண்டு கொண்டு இருந்தது. ஏனம்மா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடாதா? காலையிலிருந்து ஆடுகிறாயே, கால் சுளுக்கி கொள்ளப் போகிறது என்று குழைவாக சொன்னார் பட்டாபி. கலுக்கென்று மகள் சிரித்தாள். உங்களுக்கு தூக்கம் வருகிறதாக்கும், அதனால்தான் என்னை பேசாமல் இருக்கச் சொல்கிறீர்கள். தெரியும் அப்பா உங்கள் சங்கதி. பரிகாசமாக சிரித்த பெண் தட்டாம்பூச்சி போல் முன் அறையில் குதித்து கூத்தாடியபடி வட்டமிட்டாள். பட்டாபி மேலே பேச வாய் திறந்தவர் படக்கென்று ஒட்டி கொண்டார். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தமும் தொடர்ந்து கதவை திறந்து மூடும் சப்தமும் கேட்கவே திகைப்புடன் திரும்பி பார்த்தார். மான் போல் அவரை முந்திக் கொண்டு துள்ளி ஓடி வெளியே எட்டி பார்த்த மகள், அப்பா, ஸ்ரீமதி நாராயணன் வருகிறார், உட்காரச் சொல்லி அவரிடம் பேசிக்கொண்டிருங்கள், நான் போய் முகத்தை அலம்பிக்கொண்டு வேறு உடை உடுத்தி கொண்டு வருகிறேன் என்றாள் பரபரப்பாக. அடாசடே, நான் என்ன அவர்களுடன் பேச முடியும்? நில், நீயே கூப்பிட்டு உட்காரச் சொல்லி உபச்சாரம் செய் என்று அவர் கூறி முடிக்கும் முன் மைனா சிட்டாக பறந்தோடி விட்டாள். முதலாவதாக சௌமினியை போன்ற நாகரிக ஆடை அலங்கார பெண்களை கண்டாலே பட்டாபிக்கு மகா வெறுப்பு உண்டாகும். இரண்டாவதாக ஸ்ரீமான் நாராயணன் வீட்டு விவகாரங்கள் ஒன்றுமே அவர் மனதிற்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தன. தன்னை போல் நாராயணனும் மனைவியின் செல்வத்து நிழலில் ஒதுங்கி கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்து வியாபாரத்தில் அதிக பொருள் திரட்டி பெரிய மனிதனாக முன்னணிக்கு வந்து விட்டிருந்தார் என்று அவரை கண்டு ஓரளவு அவருக்கு பொறாமை. மூன்றாவதாக வயது காலத்தில் காசி ராமேஸ்வரம் என்று கஷேத்திரங்களை தரிசித்து கடவுள் சிந்தனையில் இருக்க வேண்டிய மனிதர் இளவயது பெண்ணை மணந்து கொண்டு குமரன் வேஷம் போட்டு திரிகிறார் என நாராயணன் மேல் அவருக்கு கொஞ்சம் துவேஷம். எல்லாவற்றையும் விட ஸ்ரீமதி நாராயணன் மீது காணப்பட்ட எல்லை மிஞ்சிய நாகரிகம் அவருக்கு கடுகளவும் பிடிக்கவில்லை. குடும்பஸ்திரிக்கு இவ்வளவு முகப்பவுடர் எதற்கு? உதட்டில் சாயப்பூச்சி என்னத்திற்கு? புடவை தலைப்பை வீசிக்கொண்டு குதிகால் பாதரட்சை குதிரை நடை போடுகிறாளே, பெண் ஜென்மம் என்று கொஞ்சமேனும் அச்சம் இல்லையே என தங்கமணியிடம் அடிக்கடி அவளுடைய சிநேகிதியை பற்றி விவாதித்திருக்கிறார். அவள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? நமக்கு வேண்டியது அந்த பையன்தானே என்று ஒவ்வொரு முறையும் மனைவி அவர் வாய்க்கு பூட்டு போட்டதுண்டு. எத்தனையோ நல்ல இடங்களிலிருந்து நமது மகளுக்காக பாடுபட்டு நல்ல ஜாதகங்களை கொண்டு வந்து கொடுத்து பார்த்தார் பட்டாபி. தங்கமணி அவைகள் எல்லாவற்றையும் துச்சமாக எண்ணி குப்பை தொட்டியிலே வீசி எறிந்து விட்டாள்.
ஸ்ரீமான் நாராயணனின் மூத்த மகன் கிரிதரனை தனது மகளின் வருங்கால கணவனாக மனதிற்குள் வரித்து விட்டிருந்தாள் அவள். வேறு எந்த வரனும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பயல் வீட்டு சம்பந்தம் நமக்கு வேண்டாம். பிள்ளைகளும் அப்பனை போல் ஸ்திரீலோலன்களாய் இருப்பார்கள். கிளியை வளர்த்து பண ஆசையினால் பூனையிடமா பலியிட வேண்டும் என்று கரடியாக கத்தி பார்த்து விட்டார் பட்டாபி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இதை குறித்து ஏற்படும் பூசல்களின் முடிவில் ஓங்கி பேச சக்தியற்ற அவர்தான் தாழ்ந்து போக நேர்ந்தது. ஒழியட்டும், அவளே மகளின் கல்யாணத்தின் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நடத்தட்டும் என்றவரை மனதில் விரக்தியை உண்டாக்கி கொண்டு விட்டிருந்தார். வாருங்கள், உட்காருங்கள் என வேண்டா வெறுப்பாக வரவேற்றுவிட்டு தோட்டத்தின் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்று கொண்டார் பட்டாபி. தங்கமணி அக்கா வீட்டில்தானே இருக்கிறார் என்று வினவிய சௌமினி உல்லாச நடை போட்டு கொண்டு உள்ளே வந்தாள். இல்லை, வெளியே போயிருக்கிறாள். பரவாயில்லை, உட்காருங்கள். மைனாவை போய் அழைத்து கொண்டு வரச் சொல்கிறேன் என்று குளறிய பட்டாபி திருதிருவென விழித்தார். இருக்கும் இடத்தை சொல்லுங்கள், நானே காரை எடுத்து கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றாள் சௌமினி பரிவாக. உங்களுக்கு சிரமம் என்னத்திற்கு? உட்காருங்கள், நீங்கள் இதோ வந்து விட்டேன் என்று கூறிவிட்டு ஒரே தாண்டலில் கூடத்திற்குள் நுழைந்தார். வேகமாக மாடிப்படிகளை கடந்து மேலே இருந்த ஒரு பெரிய அறைக்குள் நுழைந்தார். சௌமினி வந்துவிட்டாள் என்பதை அறிந்ததும் அவசரமாக முகத்தை கழுவிக்கொள்ள ஓடிய மைனா கண்ணாடி முன் பரபரப்பாக அலங்கரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். என்ன அப்பா, அந்த மாமியை தனியே விட்டுவிட்டு இங்கே வந்து விட்டீர்கள்? நான் வரும் வரை ஏதாவது பேசி கொண்டிருக்க கூடாதா என்று மகள் தந்தையை கொஞ்சலாக அதட்டினாள். சரிதான் போ, ஓடி போய் உங்க அம்மாவை அத்தை வீட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வா. இனி 2 பேரும் பேச ஆரம்பித்தால் விடிந்து விடும். ஆனால் மறக்காமல் 5 மணிக்கு என்னை எழுப்பி சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்து விடு. அதற்கு மேல் எனக்கு கடை வரை கொஞ்சம் போக வேண்டும், தெரியுமா என்று ஒரு உத்தரவு போட்டுவிட்டு தமது படுக்கை அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டார். மிருதுவான பஞ்சனை மீது சரீரத்தை சாய்த்தவுடன் பட்டாபிக்கு அப்பாடா என்று இருந்தது. போவதும் வருவதுமாக இருந்த உறக்கமும் மீண்டும் ஓடி வந்து பற்றி கொள்ளவே நிம்மதியாக தூங்கலானார். தாயார் முதல் நாள் கடையிலிருந்து எடுத்து வந்த புடவையை கிழித்து அவசரமாக தானே உட்கார்ந்து தைத்து கொடுத்த பச்சை ஜருகை கொட்டடி பட்டு பாவாடையும் மஞ்சள் நிற வெல்வெட் சோழியையும் அணிந்து கொண்ட மைனா அவசரமாக சிவப்பு நிற ஷிஃபான் தாவாணி ஒன்றை பீரோவிலிருந்து இழுத்து மேலே சுற்றி கொண்டாள். பின்னல் நுனியில் தொங்கிய தங்க குமிழ் குஞ்சனங்கள் ஆட தலை இப்படியும் அப்படியும் திருப்பி கண்ணாடியில் தன்னை அழகு பார்த்து கொண்டாள். பிறகு மெல்ல கீழே இறங்கி வந்தாள். சௌமினியின் அழகு, பேச்சு, அலங்கரித்து கொள்ளும் முறை எல்லாம் இளவயது சிறுமிகளுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களாக இருந்ததனால் ஜலங்கண்டானின் இளமை பருவத்து நங்கையர்களுக்கு அவள் ஒரு லட்சிய சுந்தரியாக திகழ்ந்தாள் என்றால் மிக இல்லை. தன் தோழிகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் நாகரிகம் என்பதற்கு கலங்கரை விளக்கமாக இருந்த அழகி சௌமினி. தனக்கு வருங்காலத்தில் மாமியாராக போகிறாள் என்று ஜாடையாக பெரியவர்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டிருந்தாள் மைனா. முன்னை விட சௌமினி அம்மாள் மீது பக்தி பன்மடங்காக பெருகிவிட்டிருந்தது. அவளை பார்த்த பொழுதெல்லாம் தன் வருங்கால கணவனையே சந்தித்து விட்டது போல் உவகை வெள்ளத்திலே மெய் பதறி போனாள். சௌமினி மாமி ஊரிலிருந்து இன்று காலை வந்திருக்கிறாள். ஒரு சமயம் நம் வீட்டிற்கு உடனே வந்தாலும் வருவாள். நீ எதற்கும் நன்றாக உடுத்தி கொண்டிரு என்று தாயார் அவளுக்கு காலையிலேயே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாள். எனவே கீழே இறங்கி வந்ததும் கூடத்தில் கண்ணாடியில் ஒருமுறை தன் அலங்காரத்தை அவள் பார்த்து கொண்டாள். நெஞ்சு பதற நடை தள்ளாட புது பெண் போல் நாணி கொண்டு முன்னறைக்கு வந்தாள் மைனா. மன்னியுங்கள், அம்மா அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். நான் ஓடிப்போய் கூட்டு கொண்டு வந்து விடுகிறேன் என்றாள் பதட்டமான மெல்லிய குரலில். சௌமினி அந்த சிறுமியை ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் பவள இதழ்களை விரித்து முத்து பொருட்களை காட்டி மோகனமாக மெல்ல சிரித்தாள். கையை நீட்டி அவளது வலக்கரத்தை பற்றி தன் அருகில் இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள். எங்கே இப்படி திரும்பு? உன் முகத்தை நான் பார்க்கிறேன். ஏதோ புதிதாக தெரிகிறதே. அடடா, ஜிமிக்கி மாட்டல் 2ம் புதிதாக இருக்கின்றனவே. எப்பொழுது வாங்கினார்கள் அம்மா என்று கேட்ட சௌமினி மைனாவதியின் காதுகளில் ஒளி வீசி மின்னிய வைர ஆபரணங்களை அதிசயத்துடன் பார்த்துவிட்டு புன்முறுவல் அளித்தாள். போன மாதம் வைர வியாபாரி ஆறுமுகம் செட்டியார் கொண்டு வந்தார். அம்மா வாங்கினார்கள். இத்துடன் கூட ஒரு அட்டிகையும் எனக்காக வாங்கியிருக்கிறார்கள் என கண்ணம் குழிய வெட்கத்துடன் கண்களை இடுக்கிக் கொண்டு மெல்ல மிழற்றினாள் மைனா. சௌமினி லேசாக அந்த சிறுமியின் கன்னத்தை கிள்ளினாள். எங்கள் வீட்டு பிள்ளை அதிர்ஷ்டக்காரன்தான். இப்படிப்பட்ட அழகான படித்த பெண் கூடை நகைகளுடன் வந்தால் ஏற்க கசக்குமா என்ன
என்று பரிகாசமாக கேட்டாள். குங்குமம் என சிவந்த முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டு தனது கரத்தை மெல்ல விடுவித்து கொண்ட மைனா துள்ளி கொண்டு வெளியே ஓடிவிட்டாள். அவள் தோட்டத்தை தாண்டி வீதிக்கு அப்பால் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்த சௌமினி தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். அவள் மூளையில் அலை அலையாக பல யோசனைகள் ஏக காலத்தில் எழுந்தன. அவைகளையெல்லாம் ஒருபுறம் தள்ளிவிட்டு வெளியே வந்து போர்ட்டிகோவில் நிறுத்தியிருந்த காரின் அருகே வந்தாள். ஜெகதீசா, நீயும் உள்ளே வந்து உட்காரலாம். இது என் சிநேகிதியின் வீடு என்று அழைத்தாள். நல்ல வேளை, இங்கேயும் மணிக்கணக்காக காருக்குள் கிடந்து அவிய வேண்டுமோ என்று பயந்து விட்டேன் என்று கேலியாக சொன்ன ஜெகதீசன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தன் எதிரே இருந்த ஆசனம் ஒன்றில் அவனை அமரச் சொல்லிவிட்டு மின்சார விசிறியை சுழல விட்டுவிட்டு தானும் வந்து உட்கார்ந்து கொண்டாள் சௌமினி. வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. நல்ல ரசிகத்தன்மையுடன் தான் கட்டியிருக்கிறார்கள் என்றான் வியப்புடன் ஜெகதீசன். சுற்றிலும் கண்களை துழாவ விட்டு, அந்த பெண் அழகாக இல்லை என்று திடீரென்று ஒரு கேள்வி அவள் கேட்டதும் திடுக்கிட்டு விட்டான் ஜெகதீசன். முகம் சிவந்து குழந்தை போல் சங்கோஜத்துடன் சித்தி பக்கம் மெல்ல திரும்பி, என்ன கேள்வி இது சித்தி? நான் புறப்படும் முன்னே மஞ்சுளா மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று விமர்சனம் செய்தேனே, மறந்து விட்டீர்கள் போல் இருக்கிறது என்றான். ஒரு கூடை நெருப்பை யாரோ முகத்தில் வீசிவிட்டது போல் அதிர்ச்சி அடைந்து போனாள் சௌமினி. சட்டென தன்னை சமாளித்து கொண்டு, அட அசடே, நான் அந்த வேலைக்கார பெண்ணை சொல்லவில்லை, இந்த வீட்டுக்கார பெண்ணை பற்றி கேட்டேன் என்றாள். ஜெகதீசன் பதிலுக்கு மெல்ல சிரித்தான். நான் அவளை சரியாக கவனிக்கவில்லை சித்தி என்றான் அலட்சியமாக. கதிரவனின் மஞ்சள் ஒளி சிவந்து நீல கருவானத்தில் மெல்ல மறையும் அழகிய அந்தி நேரம். அப்பொழுதுதான் கிரிதரன் திரும்பி வந்திருந்தான். காரியாலயத்தின் கடிதங்கள் நிறைந்த தோல் பையை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்த சிந்தாமணி மாடியில் இருந்த அவனது அறைக்குள் நுழைந்து பையை மேஜை மீது வைத்துவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டார். களை நிறைந்த கிரிதரனது முகம் காலையிலிருந்து மிகவும் வாடியிருந்ததை அவர் ஜாடையாக கவனித்து கொண்டுதான் இருந்தார். கிரி, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? என்னிடம் விஷயத்தை சொல்லுங்கள். என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் உயிரை கொடுத்தேனும் செய்து முடிக்கிறேன் என்று வினவ வேண்டும் போல் அவன் மீது கொண்டிருந்த பாசம் கிழவரது உள்ளத்தை உலுக்கியது. நேற்று வரை தமது கையால் எடுத்து வளர்த்த பிள்ளையானாலும் இன்று அவன் எஜமானன் ஆயிற்றே என்ற அச்சம் வாயை அடைத்து விட்டிருந்தது. கீழே சென்றார். நேராக சமையற்கட்டிற்கு விரைந்தார். இரவு சாப்பாடு தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போதிலும் கிட்டா அவரை கண்டதும் பற்களை காட்டி வரவேற்றார். இன்றைக்கு பகல் டிஃபன் செய்யும்போது அண்ணாவை நினைத்து கொண்டுதான் செய்தேன். போண்டா என்றால் உங்களுக்குத்தான் உயிராயிற்றே, கொஞ்சம் சூடாக காஃபியுடன் சாப்பிடுங்கள் என்று உபசரித்தார் மிக்க பரிவுடன். வயிறு மந்தமாக இருக்கிறது, எனக்கு ஒன்றும் வேண்டாம். முதலில் சின்ன எஜமான் கிரி அவர்களுக்கு ஏதாவது சூடாக சீக்கிரம் மாடி அறைக்கு அனுப்பி வை, அதை சொல்லத்தான் வந்தேன் என்றார் சிந்தாமணி. கிட்டா நகைத்தார். சின்ன எஜமானருக்கு கூட வயிறு மந்தம் போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்ணாவிரதம் அனுஷ்டிக்கிறீர்களா? தெரியவில்லையே. தொழிற்சாலைக்கு இன்று பகல் வஜ்ரவேலு அவருக்காக எடுத்து போன சாப்பாடு அப்படியே டிஃபன் செட்டோடு திரும்பி வந்து விட்டிருக்கிறதே என்றார். அப்படியா என்றார் சிந்தாமணி சற்று திகைப்புடன். அத்தோடு மட்டுமா என்று தொடர்ந்து பேசிய கிட்டா தமது குரலை சிரமப்பட்டு தாழ்த்தி கொண்டு, அந்த பெண் மஞ்சுளா கூட இன்று பகல் சாப்பிடவில்லை. அழுது அழுது அதனுடைய முகம் சிவந்து வீங்கி போய் விட்டிருக்கிறது. எஜமானி அம்மாள் அந்த பெண்ணிடம் காலையில் ஏதோ இறைந்து கொண்டிருந்திருக்கார்கள். என்ன ஏன் என்று நான் விசாரிக்கவில்லை. எஜமானி அம்மாள் ஊரிலிருந்து வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் வீடே இரண்டுபடுகிறதே. இன்று காலையில் மஞ்சுளா முகத்தை பார்த்தபோது எனக்கு வந்த கோபத்தில் உடனே மூட்டையை கட்டி கொண்டு கிளம்பி விட வேண்டும் போல் இருந்தது என்று நிறுத்திவிட்டு பெருமூச்செறிந்தார். இதையெல்லாம் கேட்ட சிந்தாமணியின் உள்ளத்தை கவலை கப்பிக்கொண்டது. எனினும் அவர், ஏன் புறப்பட்டு போய் விடுகிறது தானே, உன்னை விட்டால் இங்கே சமைக்க யாரும் ஆள் இல்லையா? வேறு யாரும் இந்த வேலைக்கு கிடைக்க மாட்டார்களா என்ன என்று கேட்டார் சிரித்து கொண்டு. கிட்டா மீண்டும் ஒருமுறை பெருங்குரலில் கோஷமிட்டு நகைத்தார். இல்லை என்று சொல்லவில்லை அண்ணா, சிறிய எஜமானருக்கு கல்யாணம் ஆகும் வரை பல்லை கடித்து கொண்டு வேலை பார்த்து விடுகிறது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேனே என்றார். இக்கதையின் தொடர்ச்சி